எனக்கு ஒரு ஃபோன் வருதே. குடி வாங்கிட்ட. யாருன்னு பாரு. ஹலோ. ஹலோ, ரஞ்சனி இருக்காங்களா? நீங்க யாரு சார்? நான் வக்கீல் சுகுமார் பேசுறேன். நீங்க? நான் ரஞ்சனியோட பிசினஸ் பார்ட்னர். மிஸ்டர் சோமு தானே? ரஞ்சனி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டைவர்ஸ் கேஸ் விஷயமா டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க, அதான் கால் பண்ணேன். இல்ல சார், அவங்க மொபைலை வீட்டில் வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. ஓ அப்படியா? சரி, ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி சார், நான் ரஞ்சனி வந்தா நீங்க கால் பண்ணதா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். மா, நம்ம நினைக்காததெல்லாம் நடக்குதுமா. என்னடா? சோமு, வாமா வா. சாரி ஆண்டி, மொபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். வக்கீல் சுகுமாரன் கால் பண்ணியிருந்தாரு. டைவர்ஸ் பத்தி அவர்கிட்ட ஏதோ டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்களாமே. ஆமா சோமு, அதனால தான் நான் ஆன்ட்டி கிட்ட சொல்லல. எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு சொல்லலாம்னு இருந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, எல்லாத்தையும் முடிச்சிட்டே சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நாங்க வெயிட் பண்றோம். சரி, வரேன் ஆன்ட்டி. சரி, வரேன் சித்ரா. வரேன் சோமு. வாங்க. என்னடா ஒரே குசியா இருக்க? என்ன ஆச்சு? மா, வக்கீல் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த ரஞ்சனி வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி டைவர்ஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காமா. சோமு, எனக்கு ஒன்றும் புரியலையேடா. யாருக்கு யாரா டிரைவர்ஸ்? ஏமா, நீ என்ன மரமண்டையா? ஏய் பாத்தியா, அம்மாவே மரியாதை எல்லாம் பேசுற பாத்தியா? பின்ன என்னம்மா, மதிக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆனாதானே நான் ரஞ்சனியை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஓ ஆமால, நடக்கட்டும் நடக்கட்டும். மா, இந்த ரஞ்சனி நம்மளை விட படு ஸ்பீடா இருக்காமா. அது சரி சோமு, இந்த டிரைவர்ஸ் பண்ணிட்டோம்னா மதி மூலமா வர சொத்தெல்லாம் என்னடா ஆகுறது? மா, மதி நாய்க்குட்டி மாதிரிமா, சூனா போயிடுவா, ஜூஜூனா வந்துருவா. நீ ஏன் கவலைப்படுற? அப்படிங்கிற? சரி சரி சரி, ஏதோ நடந்தா சரிதான்டா. என்னடி ஆச்சு? வெயிட் பண்ண சொல்லிருக்காங்கடி. மா, அவங்க வேணும்னே நம்மள காக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேம்மா. இரு சுந்தரி, அவங்களுக்கு என்ன வேலையோ நாம பொறுமையா இருந்து என்னன்னு பாப்போம். 4 நாள் ஆனா கூட பரவாயில்லம்மா, சோறு தண்ணி இல்லாம கூட நான் இங்க கிடப்பேன். ஆனா இவளை காலேஜ்ல சேர்த்துக்க சொல்லுங்கம்மா. அதான் நான் வந்திருக்கேன்ல, அவசரப்படாத, பேசுவோம். அண்ணா, சொல்லுமா. சார் கிட்ட சொல்லிட்டீங்களா? 2 தடவை சொல்லிட்டேம்மா, ஏதோ வேலையா இருக்காராம், கூப்பிடுறேன்னு சொன்னாரு. இங்க பார் சுந்தரி, இந்த விஷயத்துல சுபாஷ் நான் சொன்னா நிச்சயம் கேட்பாரு. நீ தைரியமா இரு, நான் பேசிக்கிறேன். இது ஒண்ணு போதுமா? நீங்க மட்டும் வாங்கம்மா, மத்தவங்க இங்கே வெயிட் பண்ணுங்கம்மா. வா சுந்தரி, போலாம் வா. ஓகேங்க, முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். இந்தாங்க சார். வாங்க டாக்டர், உட்காருங்க. தேங்க்யூ. சுபாஷ், நான் சூர்யா விஷயமா. சாரி டாக்டர், அது காலேஜ் மாரல் கமிட்டியோட டிசிஷன், அதில் நான் தலையிட முடியாது. இல்ல சுபாஷ், சூர்யாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ லவ் கிவ்னு பேசுற ஆளே கிடையாது. ஏதோ தெரியாம சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. நானும் என்ன நடந்ததுன்னு விசாரித்தேன். இப்போ சூர்யா லவ் பண்ணாங்களா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. அதை பற்றி என்கொயரி பண்ண ஹெச்ஓடியை அவமரியாதையாக பேசியிருக்காங்க. நிச்சயமா இதை நாங்கள் அலோவ் பண்ண முடியாது டாக்டர். சார், நான் அந்த பதில ஏதோ பேசவே இல்லை சார். ஹெச்ஓடி சார் தான். பாத்தீங்களா, இங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பொண்ணு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வருது. குட்டி, நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ப்ளீஸ் சுபாஷ், நடந்தது எதுவா வேணாலும் இருக்கட்டும். எனக்காக ஒரே ஒரு தடவை சூர்யாவை பனிஷ் பண்ணாம விட்டுடுங்க ப்ளீஸ். ஐயோ டாக்டர், நீங்கள் என்ன தர்ம சங்கடத்தில் கொண்டு வந்து விடுறீங்க. ஆக்சுவலாக இதில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுக்காக வேணா ஒன்று பண்ணுறேன். இது மாரல் கமிட்டி எடுத்த முடிவுங்கிறதுனால கண்டிப்பாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் கை வைப்பாங்க. அது ஃப்யூச்சரை பெருசாக பாதிக்கும். அப்படி நடக்காமல் குட்டுன்னு வேணால் போட்டு தர சொல்கிறேன். இது கூட நீங்கள் என்னை இவ்வளோ தூரம் பார்க்க வந்துட்டீங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஐயா, நீங்கள படிச்சவங்க, பெரியவங்க. நான் வீட்டு வேலை செஞ்சுதாயா என் பொண்ணை படிக்க வைக்கிறேன்.
சின்ன வயசுல இருந்தே படிப்புனா அவளுக்கு உசுரியா. அவகிட்ட இருந்ததை பிரிச்சிடாதீங்க. என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அவளை இதே இடத்துல வெட்டி போட கூட நான் தயங்க மாட்டேயா. ஆனா அவ எந்த தப்புமே செய்யாதப்போ அவ மேல கொஞ்சம் கருணை காட்டுங்கயா. இங்க பாருங்க, டாக்டர் சொல்லியே முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல பண்றதுக்கு எதுவும் கிடையாது. தம்பி, மன்னிச்சுக்கங்க சார். வீட்டுல நடந்த தப்ப மனசுல வச்சுக்கிட்டு என் மகளை பழி வாங்கிடாதீங்க சார். பாத்தீங்களா டாக்டர், எதை எதோட கனெக்ட் பண்றாங்கன்னு? இவங்க பொண்ணு நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னா இவங்களை நாங்க பழி வாங்குறோம்னு சொல்றாங்க. இவங்களை எப்படி இங்கேயே வச்சிட்டு இருக்க முடியும்? இந்த அம்மாவும் அவங்க பொண்ணு மாதிரி தான் பேசுறாங்க. ஐயா, நான் படிக்காதவையா. நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருக்க. என் பொண்ணுக்கு இடம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பாருங்கம்மா, பேசாம டிசி வாங்கிட்டு போயிருங்க. இல்லனா சார் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் சர்டிபிகேட்ல பேடுன்னு வந்துரும். ஐயோ, ஐயா ஐயா, தயவு செஞ்சு என் பொண்ணு சேர்த்துக்கங்க ஐயா. அவ வாழ்க்கைய வீணா போயிடும் ஐயா. ஐயய்ய, என்ன உங்களோட பெரிய இம்சையா போச்சு? அலறதுனாலயோ கெஞ்சிறதுனாலயோ இனிமே இங்க எதுவும் நடக்காது. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. உங்க பொண்ண காலேஜை விட்டு நீக்கிட்டோம். இங்க நின்னு பேசுற நேரத்துல வேற காலேஜில் இடம் கிடைக்குமான்னு போய் பாருங்க. போங்க மேடம், நீங்களாவது அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. சுந்தரி, அம்மா, கடைசியா ஒரே ஒரு தடவை நான் கேட்டு பாக்குறேம்மா. சார், உங்க கால சார். அம்மா எழுந்துருமா. எதுக்குமா நீ இவர் கால்ல போய் விழுந்துட்டு இருக்க? அப்படி ஒரு படிப்பு எனக்கு தேவையே இல்லம்மா. குட்டி, நீ சும்மா இருமா. இவங்க திட்டம் போட்டு பழி வாங்கணும் தானே எத்தனையோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா தேவையில்லாம பேசுற? இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்ல சார். தேவையில்லாம என்ன பேச வச்சிடாதீங்க. சொன்ன கேளு குட்டி. இதுக்கு மேல இவங்க கால்ல விழுந்து சேர்ந்துட்டா மட்டும் இங்க எப்படிமா படிக்க முடியும்? இவங்க எப்படி என்ன படிக்க விடுவாங்க? இங்க பாருமா, அனாவசியமா பேசாத. உன்னை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. எதுக்கு சார் டிஸ்மிஸ் பண்ணீங்க? எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தானே ஒருத்தர் செல்வ கணபதின்னு அப்படின்னு ஒருத்தன் இல்லவே இல்ல. அந்த லெட்டரை நீங்க தான் எழுதுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது? நான் நினைச்சா இத பெரிய இஷ்யூவாக்கி உங்க எல்லாரையும் என்னால அசிங்கப்படுத்த முடியும். ஆனா உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு சார். இவ்ளோ படிச்ச ப்ரொஃபஸரா மரியாதையா இருக்க வேண்டிய நீங்க இப்படி நிர்வாகத்துக்கு வணக்கம் போட்டு ஒரு சாதாரண புரோக்கர் மாதிரி ஆயிட்டீங்களே சார். எப்படி சார் என் மேல இப்படி அபாண்டமா பழி போட உங்களுக்கு மனசு வந்துச்சு? உங்களுக்கும் பொண்ணு பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பாக்குறப்பெல்லாம் இந்த குற்ற உணர்ச்சி உங்களை உறுத்திட்டே இருக்காது? இந்த பொண்ணு மேல போய் பழிய போட்டுட்டோமேன்னு நீங்களும், இப்படி ஒரு பொண்ணு நம்ம காலேஜ் மிஸ் பண்ணிடுச்சுன்னு நீங்களும் சத்தியமா ஒரு நாள் வருத்தப்பட போறீங்க. மா வாங்கம்மா போலாம். சூர்யா வராடி. என்ன சொன்னாங்க சூர்யா? ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, நான் கிளம்புறேன். மா வாங்கம்மா. அண்ணி, உண்மையை சொல்றேன், என்னை விட என்னோட சுடிதார் உங்களுக்கு தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ராஜி, நித்யாவும் நீயும் இங்கேயே இருங்க. அபிஷேகத்துக்கு சொல்லிருக்க, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, வாங்க நீ. அண்ணி, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுல, அப்படியே இன்னும் மூடியாவே இருக்கீங்க. அவ்வளவு சீக்கிரம் வெளியில வர முடியல ராஜி. கல்யாண மண்டபத்துல எடுத்த ஓட்டம் நம்ம வீட்டுல வந்து நிக்கிறதுக்குள்ள என் ஒருத்தியால எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம். நீங்க எல்லாரும் ஏத்துக்க மாட்டீங்களோ, கோவப்படுவீங்களோன்னு மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லாம எல்லாரும் நல்லா பழகுறீங்க, பாத்துக்கிறீங்க. நான் தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ எங்க அண்ணனை கட்டிக்கிட்டது தப்புன்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. ஐயோ அண்ணி, நான் சும்மா ஜாலிக்காக தான் சொன்னேன். அதுக்கும் இப்படி சீரியஸாவே பதில் சொல்றீங்களே. இதோ பாருங்க, இனிமே நீங்க எப்பவுமே ஜாலியா சிரிச்சுட்டே இருக்கணும். என்ன அண்ணி, நீங்க என்ன ஒரு நாத்தனாரா பார்க்க வேணாம், ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. அப்படின்னா
நீயும் என்ன அண்ணின்னு கூப்பிடாத, நித்யான்னு கூப்பிடு. இப்பதானே நான் உங்களை என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அதுக்குள்ள எங்க அண்ணன் கிட்ட அடி வாங்க வைக்க பாக்குறீங்க? உங்க அண்ணன் அடிக்கலாம் செய்வாரா? ஐயோ, மோசமான கோவக்காரன், கையில எது கிடைக்குதோ தூக்கி அடிச்சிருவான். நிஜமாவா? ஐயோ அண்ணி, என்ன இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? எது சொன்னாலும் நம்பிடுறீங்க. அவன் சரியான டம்மி பீஸ். என்னது? பாருடா கோவத்தை. என்னவே மிரட்டுறீங்களா? எங்க அண்ணன் பாவம், நீ அடிச்சு கிடிச்சு போட்டுறாதீங்க. போறப்ப கோயில வச்சு எங்க அண்ணன் அடிக்க மாட்டீங்கன்னு சத்தியம் வாங்கிட்டு தான் போன போல இருக்கு. இந்த சிரிப்புல தான் எங்க அண்ணன் கவுந்துட்டான் போல இருக்கு. ஐயோ, இன்னும் அழகா இருக்கீங்களே. என்ன பர்வதம், மருமகளை சேர்த்துக்கிட்ட போல இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவன் புண்ணியம்தான். எப்படியாவது என் புள்ளைய என் கூட ஒண்ணு சேர்த்துணும்னு சொல்லி கோவில் கோவிலா போய் வேண்டிக்கிட்டேன். நான் நினைச்சது நடந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு சாமிக்கும் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்கேன். என்ன பர்வதம், நீர் அடிச்சு நீர் விலகுமா? இத புரிஞ்சுக்காம உன் புருஷன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாரு. அதே மனுஷன் தானே அவங்கள போய் கூட்டிட்டு வந்தாரு. இதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் பர்வதம். இந்த லட்சணத்துல பெண் புத்தி பின் புத்தின்னு பேசுவாங்க. உண்மையிலேயே ஆம்பளை புத்தி தான் அவசர புத்தி. நீங்க சொல்றதுதான் உண்மை. எது எப்படியோ அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டல, அதுங்கள நல்லபடியா எந்த குறையும் இல்லாம வச்சு பாத்துக்க. நம்ம பிள்ளைங்களை விட முக்கியமானது வாழ்க்கையில வேற என்ன இருக்கு? சரி லதா, அபிஷேகத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். சரி பர்வதம், போயிட்டு வா. அண்ணி, நான் ரொம்ப பாவம், எப்பவுமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன எதுக்கும் போட்டு என்னம்மா, கொடுத்துறாதீங்க. உள்ள போலாமா? போலாம் வாங்க. அக்கா நில்லுங்கக்கா. சாரிக்கா, நீங்க மேல கோவப்படுறது நியாயம்தான். ஆனா பெரியம்மா என்னக்கா தப்பு பண்ணாங்க? அவங்க மேல ஏன் கோச்சுக்கிறீங்க? எல்லாமே என்னாலதான்க்கா. அதான் என்னையும் அம்மாவே பிரிச்சிட்டல, சந்தோஷமா இரு. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அன்னைக்கு நீ மண்டபத்துல இருந்து வந்தப்போ இவனை நம்பி வந்தா உன் வாழ்க்கை நாசமாயிடும், சித்தப்பா கிட்ட பேசி உன்னை உங்க வீட்லயே விட்டுடுறேன்னு சொன்னேன்ல. என் பேச்சு கேட்டியா? கட்டிக்கிட்டா அவனைதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நின்னியே. நம்புறவங்களை ஏமாத்துறது அவனுக்கு காஃபி சாப்பிடுற மாதிரி. உன்னையும் ஏமாத்தி தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டுவான், அப்பதான் உனக்கு புரியும். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீங்க பேசாதீங்க, நான் உங்ககிட்ட பேசல. என்னமோ நல்ல புள்ளைய பெத்த மாதிரி பேசுறீங்க. என்னம்மா பழசையே நினைச்சு பேசிட்டு இருக்க? பழசா? அதெல்லாம் மறந்து எவ்வளவோ காலமாச்சு. அவன் கிட்ட சொல்லி இவ வாழ்க்கையும் கெடுத்துட வேண்டாம்னு சொல்லுங்க. அக்கா, இத பாரு, உன்னால பெத்த அம்மாவே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். நான் உனக்கு அக்காவா? நீ என் தங்கச்சி இல்லடி. அக்கா நீ அழாதம்மா. அந்த பொண்ணு சொல்ற மாதிரி எல்லாம் உன்னை நான் தவிக்க விட மாட்டேன். நானும் 2 பொண்ணுங்க வச்சிருக்கேன். இல்ல அத்தை, நான் எவ்வளவு பேரை கஷ்டப்படுத்திட்டு என் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கேன். அது நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. வருத்தப்படாதம்மா, நிறைஞ்ச இந்த கோவில்ல இருந்து சொல்றேன், உன் வாழ்க்கை நல்லாதாம்மா இருக்கும். இதோ பாருமா, நானும் என் புள்ளையும் உன்னை நல்லா பாத்துக்குவோம். தைரியமா இரு. கண்ணை தொடச்சுக்க. நான் பண்ணது நான் அவ்வளவு பெரிய குத்தமாமா. ஆசைப்பட்ட பையனோட அந்த பொண்ணை நான் சேர்த்து வச்சேன். அதுக்கு ஆளாளுக்கு அவங்க கோவத்தை காட்டுறாங்க. சரி, அப்படியே காட்டுறதா இருந்தாலும் என் மேல காட்ட வேண்டியது தானே? பாவம் படிக்கிற புள்ள, இது மேல போய் இப்படி ஒரு அபாண்டமான பழிய தூக்கி போட்டாங்களேம்மா. உங்களுக்கே தெரியும், சூரிய அப்படிப்பட்ட பொண்ணாமா. என் புள்ள மேல அவங்க கோவத்தை காட்டுறதுக்கு இப்படி ஒரு பொய்ய சொல்லணுமாமா? என் குழந்தைனார் பொண்ணு மாப்பிள்ள பிடிக்கலன்னு ஓடி வந்துட்டா, அதுக்கு இவ என்னம்மா பண்ணுவா? என் 3 பிள்ளைங்களையே இவளுக்கு மட்டும்தான் நான் எதுவுமே செய்யல. படிப்பை ஒண்ணு மட்டும் கொடுத்துட்டா போதும் நினைச்சேன். அதுவும் இப்படி ஆயிப்போச்சு. விடு சுந்தரி, படிப்பு மட்டுமே உலகம் இல்ல. படிக்காம இருந்துகிட்டே நிறைய பேர் நிறைய சாதனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
அவங்களுக்கெல்லாம் பணம் காசு சொந்தம் பந்தம்னு ஏதாவது ஒரு துணை இருக்குமா? எங்களுக்கு என்ன அப்படியா? படிப்பு ஒண்ணு தவிர இவளுக்கு சீதனமா கொடுக்கறதுக்கு வேற என்ன இருக்கு? அந்த சுபாஷ் பையன் முதல்ல என் வீட்டுக்கு வந்தப்போ அவ்வளவு தங்கமான மனுஷனா தெரிஞ்சாரு. அவரை நித்யா கல்யாணம் பண்ணிக்கலன்னு உடனே எவ்வளவு மோசமா நடந்துக்கிறார் பாருங்க. காலேஜ்ல போய் அவர் காலில் விழுந்து கெஞ்சு பார்த்துட்டேம்மா. ஆனா கொஞ்சம் கூட மனசு இறங்க மாட்டேன்ட்டாருமா. ஏதோ முன்ன பின்ன பழக்கம் இல்லாத உங்ககிட்ட பேசுற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாருமா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ சூர்யா கிட்ட என்ன உதவி வேணாலும் கேளு நான் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இவ விஷயத்திலேயே யாரோ மாதிரி நடந்துகிட்டாருமா. டாக்டர் அம்மா கூட எவ்வளவு கெஞ்சு பார்த்துட்டாங்க. ஆனா மனசு இறங்கவே இல்லையம்மா. சரி நடந்ததெல்லாம் விடுங்க. ஒரு நல்லா படிக்கிற பொண்ண வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்னம்மா கோபம் வெறி ஆக்ரோஷம் எல்லாம்?